சீதை லட்சுமணன் தர்க்கம். சீதா லட்சுமணா என்று சிந்தை கலங்கழைக்கும், சீதா லட்சுமணா என்று சிந்தை கலங்கழைக்கும். கோதண்ட பாணிக்கான கோலம் என்னவோ தெரியேன், கோதண்ட பாணிக்கான கோலம் என்னவோ தெரியேன். தாமதிக்கும் காரணம் என்ன? சப்தத்தை கேட்டு தாமதிக்கும் காரணம் என்ன? சீதாவை நல்லா இருக்கு, ஏதோ ஆபத்து, சீக்கிரம் போய் பார்த்து விட்டு வாருங்கள். லட்சுமணன் பேசிய உடனே இப்போதுதான் தெரியும். என்ன இருந்தாலும் மாமனவாளருக்கு தாய்க்குமாரர் என்றும், மாமனவாளருக்கு மாற்று தாய்க்குமாரர் என்றும் அனதினால் தாமதித்தீர், அனதினால் தாமதித்தீர். ஐயோ, இது நன்றோ நன்றோ. தாமதிக்கும் காரணம் என்ன? சப்தத்தை கேட்டு தாமதிக்கும் காரணம் என்ன? போதான் புரிகிறது. நீங்கள் ஒரு தாய் வச்சு பிள்ளையா இருந்தால் உங்களுக்கு தியானம் துடிக்கும். என்ன இருந்தாலும் உங்கள் தாய் வேறு, அவர் தாய் வேறு அல்லவா? அதனால்தான் உங்களுக்கு மனம் துடிக்கவில்லை. உங்கள் அண்ணாருக்கு ஏதாவது போய் வாருங்கள். மறுபடியும் லட்சுமணன், இப்போதுதான் உங்கள் வஞ்சக எண்ணத்தை பற்றி புரிந்து கொண்டேன். அண்ணன் இறந்தால் நமது அன்னை நமக்காகும் என்று, அண்ணன் இறந்தால் நமது அன்னை நமக்காகும் என்று எண்ணம் கொண்டிருக்கின்றீரோ, எண்ணம் கொண்டிருக்கின்றீரோ. எல்லாம் தெரிந்த எனக்கு, எண்ணம் கொண்டிருக்கின்றீரோ. எல்லாம் தெரிந்த எனக்கு தாமதிக்கும் காரணம் என்ன? சப்தத்தை கண்டும் தாமதிக்கும் காரணம் என்ன? அப்படிப்பட்டவரை பார்த்து இறந்தவர் போல இருப்பேனுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டீரே மதனி. நாட்டின் மக்கள் பயத்திலிருந்து நாட்டை வந்த விதம் இதுதானா? கொஞ்சம் பேசப்படுத்த சாகரித்து இருக்காமல்
பம்பரமூரானவே சஞ்சலத்தால் மனம் வாழுதே பம்பரமூரானவே சஞ்சலத்தால் மனம் வாழுதே பம்பரமூரானது சஞ்சலத்தால் மனம் வாழுதே சஞ்சலத்தால் மனம் வாழுதே அப்படியே எழுதிவிட்டான் அது போல போகத்தான் ஆனால் நான் சிலருக்கு முன்னாடி ஒன்று போகிறேன் இதோ சத்தியம் இதோ தர்மம் இதோ ஜெயம் ஆனால் எந்த காலத்தை உள்ளிட்டு இந்த மூன்று கோட்டையை தாண்டக்கூடாது நீ தாண்டினால் என்ன நடக்குமோ ஏன் நடக்குமோ எனக்கே தெரியாது அப்பொழுது ராவணன் வருவது. அருகாமையில் சென்று பார்க்கிறேன். எப்போது உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன். வந்து ராஜத்தை அவர்கள் சுவாமி என்னை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறது. தாங்கள் யார் என்று ஒன்றுமே தெரியாது. சுவாமி
அப்படிப்பட்ட நாட்டில் அடுத்த ஒரு வார்த்தை வாழக்கூடிய தஞ்சாதி அது ஏதாவது எப்போது பிச்சை பிச்சை என்று கேட்டீங்க. ஆமா இருக்கிறதே எனக்கு உணவு கொண்டு கேட்டீங்க. இனியே இந்த வார்த்தை நான் அதிகத்தில் இருந்து நீங்கள் கேட்டிருந்தால் உங்களை அழைத்துக் கொண்டு ஆசிரமத்தில் அமர் செய்து உங்களுக்கு உணவு செய்து போட்டு உங்களுக்கு வழியால் வழிமுறை அழைத்து அறிவுகள் அனைத்தும் எடுத்துக் கொடுத்து உங்களை வழிமுறை அழைத்திருப்பேன். ஆனால் நானும் எப்போது காலத்தில் கொண்டிருக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நான் புத்திப்பது காய்கறி தான் காய்கறி சொல்லிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு சம்மதமாக இருந்தால் அந்த காய்கறிகளை கொண்டு வருகிறேன். அது ஏற்றுக் கொள்கிறார் தாயே. போரும் 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 அவகாசம் அது ஏன் சந்தேகம்? நான் சொல்லுவதாக காய்கறிகளை கொடுக்கிறேன். அப்படி என்றால் நான் மண்ணோடு இருக்கலாமா? இருக்கலாமா? மண்ணோடு இருக்கலாமா? ஐயே பாருங்கள் பாருங்கள் என் வயசுல நீங்க போட்டு போட்டு எக்காரணத்தை கொண்டு இதை தாங்கி வரக்கூடாது வயது முதியவன் பத்தியார் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆபத்தில் பகுதியிலே நுழைப்பார்கள். என்னால் பத்தியார் ஒரு சாமியார் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும் போது எப்படி என்னால் சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு கோட்டை தாங்கி சென்று அது அமைச்சக்கூடிய மன்னன் இது அமைச்சிருக்கிறது காய்கறி கொடுக்கிறேன். மண்ணோடு இருக்கலாமா? மண்ணோடு இருக்கலாமா? இதோ மண்ணோடு இருக்கிறேன். பிச்சை போடு நேரத்தில் பிச்சை எடுத்து போட்டு இந்த மண்ணோடு இருக்கலாமா கேட்டால் மண்ணோடு இருக்கலாமா பார்த்து இது ஒரு ராவணனை பார்த்திருக்கிறாங்க. அந்த சென்னைகளுக்குரிய ராவணன் இது ராவணன் வருகிறார். இன்னொரு வாழ்கிறார்.